நம்ம ஹீரோ அர்ஜுனுக்கு டைரக்டர் ஆகணும் ரொம்பவே ஆசை இருக்கும். ஆனா சான்ஸ் கிடைக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவனோட அண்ணாவும் ஒரு ஐடியா கொடுப்பாரு. சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவ பேரு ஸ்ருத்து, அவகிட்ட சோசியல் மீடியாவும் கிடையாது, போன் நம்பரும் கிடையாதுன்னு சொல்லுவாரு. நீ சென்னைக்கு போயிட்டு அவளை மீட் பண்ணா அவளே உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லுவாரு. அவனும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சென்னைக்கு வந்து இறங்கிட்டவங்க அண்ணாவுக்கு கால் பண்ணி இப்ப எப்படின்னா அவங்களை நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். இங்க ஸ்ருத்துமே அர்ஜுன பாக்கிறதுக்காக அவளுக்கு பிடிச்ச பெர்ஃபியூம் எல்லாம் போட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவனை கண்டுபிடிச்சிருவா. இப்ப அவளுமே அர்ஜுன கூட்டிட்டு சென்னை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு அவளோட வீட்டுக்கே அர்ஜுன கூட்டிட்டு போவா. ஆக்சுவலா ரித்துக்கு ஃபேமிலி யாருமே இருக்க மாட்டாங்க, தனியா தான் வீட்ல இருப்பாங்க. அர்ஜுனுமே கதையில கிளைமாக்ஸ் எழுதாம ரொம்பவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவளுமே அர்ஜுனுக்கு புக் எல்லாம் கொடுத்து கிளைமாக்ஸ் நல்லபடியா எழுதுறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் க்ளோஸ் ஆயிட்டு பீச் பார்க் நல்லாவும் சுத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வழியா அர்ஜுனும் நல்லபடியா கிளைமாக்ஸ் எழுதி முடிச்சிருவா. அவளுக்குமே இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரெண்டு பேருமே ஸ்டோரி நல்லா வரணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்க. இப்ப அவனுமே கொஞ்ச நாள்ல மூவி எல்லாம் எடுத்து ரிலீஸும் ஆயிருக்கும். அவகிட்ட போன் இல்லன்றதுனால நேர்ல போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்ப அவனுமே சென்னைக்கு வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போவா. இப்ப அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு அந்த வீட்லயே இருக்க மாட்டா. அவ லாஸ்டா யூஸ் பண்ணிருந்த ஹேண்ட்பேக், அந்த ஹேண்ட்பேக்குள்ள இருக்கிற ஒரு பெர்ஃபியூம் மட்டுமே இருக்கும். இப்ப அவனுமே அந்த பெர்ஃபியூம் மட்டும் எடுத்துட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். இப்ப அர்ஜுனும் அவளை எப்படி தேடுறதுன்னு தெரியாம அவனோட செகண்ட் ஸ்டோரியே ஃபுல்லாவே ரித்து பத்தியே இருக்கும். அந்த கேரக்டருக்காக ஒரு ஹீரோயினையும் பார்த்து அவன் லைஃப்ல எப்படி ரித்துவை மீட் பண்ணா, எப்படிலாம் அவங்க பேசி எல்லாத்தையும் அவனும் ஒரு கதையை அவங்க கிட்ட சொல்லும்போது இந்த பொண்ணுக்குமே அந்த கதை ரொம்பவே பிடிச்சிட்டு நானே நடிக்கிறேன்னு சொல்லிடுவா.